ரயில் பயணிகளின் கவனத்திற்கு இந்திய ரயில்வே தனது சேவைகளை மேம்படுத்தவும் அதிகரித்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. ஜூன் 20 அன்று வெளியான சுற்றறிக்கையின்படி ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர்கள் மீண்டும் பணியமர்த்தப்பட உள்ளனர். இது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பு தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்திய ரயில்வேயில் தற்பொழுது பல காலி பணியிடங்கள் உள்ளன. குறிப்பாக ரயில்வேயின் உயிர் நாடியான பாதுகாப்பு பிரிவுகளில் ஊழியர்களின் தேவை அதிகம். இந்த காலி பணியிடங்களை நிரப்பவும் ரயில் சேவைகளில் ஏற்படும் புதிய தேவைகளை பூர்த்தி செய்யவும் அனுபவம் வாய்ந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்த ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தற்காலிக ஏற்பாடாக இருந்தாலும் ரயில்வேயின் செயல்பாட்டை மேம்படுத்த இது உதவும் என மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சரி, யார் யார் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு பார்ப்போம். அதாவது பதவி நிலைகள்னு பார்த்தீங்கன்னா ஊதிய நிலைகள் 1 முதல் 9 வரையிலான காலியிடங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மீண்டும் பணியமர்த்தப்படுவார்கள். என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாதை பராமரிப்பாளர்கள், நிலைய மாஸ்டர்கள், கிளர்க்குகள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் ரயில் சேவை இயக்கத்துடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய பிற பணிகள் அடங்கும். என்னென்ன முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியர் எந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றாரோ அதே பதவி காலியாக இருந்தால் அவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும். அதே ஊதிய நிலையில் ஊழியர்கள் கிடைக்கவில்லை என்றால் உயர் ஊதிய நிலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களும் பரிசீலிக்கப்படுவார்கள். இந்த நியமனங்கள் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அவர்கள் முன்னர் வகித்த பதவிகளிலேயே நியமிக்கப்படுவார்கள். அதிகாரங்கள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட்ட மேலாளர்கள். அனைத்து கோட்ட ரயில்வே மேலாளர்களுக்கும் ஊதிய நிலைகள் 1 முதல் 9 வரையிலான காலி பணியிடங்களுக்கு ஓய்வு பெற்ற ஊழியர்களை நியமிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல பொது மேலாளர்கள், மண்டல அளவில் உள்ள காலி பணியிடங்களுக்கு பொது மேலாளர்கள் இந்த முடிவை எடுப்பார்கள். ரயில்வே எப்பொழுதும் பாதுகாப்பிற்கே அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது. ஓய்வு பெற்ற அனுபவம் வாய்ந்த ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்துவது ரயில்வேயின் செயல்பாட்டை மேலும் மேம்படுத்தி பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டுகளில் ரயில் விபத்துகள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்துவது ஒருபுறம் இருந்தாலும் புதிய ஊழியர்களை தேர்வு செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று ரயில்வே தெளிவுபடுத்தியுள்ளது. 2014-15 முதல் 2023-24 வரை 5.02 லட்சத்திற்கும் அதிகமான புதியவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2024 ஜனவரி முதல் டிசம்பர் வரை 92,116 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் உதவி லோகோ பைலட்டுகள், டெக்னீசியன்கள், கான்ஸ்டபிள்கள் போன்ற பதவிகள் அடங்கும். ஆகவே இந்திய ரயில்வே தனது சேவைகளை தொடர்ந்து மேம்படுத்தவும் திறம்பட செயல்படவும் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இது ரயில் பயணிகளுக்கும் ஒட்டுமொத்த ரயில்வே அமைப்புக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.